கை கழுவுதல், எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கை கழுவுதல், தண்ணி சிந்துதல் அதெல்லாம் இருக்கக்கூடாதுனால விளக்கு எரியும் போது சாப்பிடக்கூடாது. விளக்கு நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடலாம் ஒழிஞ்சு. ஆனால் பொதுவாக நம்ம 6 மணிக்குள்ளே அந்த காலத்தில் சாப்பிட்ருவாங்க. அதுக்கப்புறம் தூக்கத்துக்கு தான் 8 மணிக்குள்ளே தூக்கத்துக்கு போயிடுவாங்க. காலையில் 4 சூரிய உதயத்தை வரவேற்கிற மாதிரி எழுந்திரிச்சிருவாங்க. இந்த மாதிரி அப்படி தான் பழக்கங்கள் இருந்தது. இப்போ வந்து நம்ம என்னென்னா விளக்க நிறைவேற்றிட்டு உடனே சாப்பிட்றலாம். ஆமாம், உடனே சாப்பிட்டுட்டு அதுக்கு மேலே தாண்டக்கூடாது. ஒரு பணம் கொடுக்குற விஷயமே 6 மணிக்கு மேலே பண்ணாதன்னு சொல்லி. ஆமாம், அதை ஒரு குப்பையவே நம்ம வெளியே போடக்கூடாதுன்னா மகாலட்சுமி பணம் அவ்வளவு எப்படி தண்ணி வெளியே போகக்கூடாது, குப்பை வெளியே போகக்கூடாது, அப்போ பணம் வெளியே போகக்கூடாது, பெண் வெளியே போகக்கூடாது. நம்ம வீட்டு பெண்கள் வந்து கதை பேசன்னு சொல்லிட்டு ஈவினிங் நேரம் அடுத்த வீட்டில் போய் உட்காரக்கூடாது. அதே மாதிரி விளக்கு ஏற்றினப்புறம் பெண் வீட்டில் உட்காந்துக்கிட்டு எந்த நேரத்திலும் தெய்வம் வரும் அப்படின்ட்டு கடவுளுக்காக காத்திருக்கிறது போல் உட்காந்துருப்பாங்க. ஏதாச்சும் சாமி பாட்டு கேட்குறது, ஏதாச்சும் புக்கு, கடவுள் புக்கு, ஏதாச்சும் ஒரு புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி வைக்கிறது இருக்கும்போது அந்த கடவுள் வந்து ஈவினிங் நேரமும் காலை நேரமும் அப்படியே ஆகட்டும் சொல்லிட்டு சொல்லதுக்கு தெய்வங்கள் எல்லாம் வரும்.